ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பட்டாணி சுண்டல் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பச்சை பட்டாணி எடுத்து ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஊறினதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு குக்கரில் எடுத்து போட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம விசில் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா தாளிக்கணும். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், வரமிளகா எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா தாளித்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா தேங்காயும் வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கணும். நல்லா தேங்காய் பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி எடுத்து சிகுலில் சேர்த்துக்கணும். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சோம்னா சூடான பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டே நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா?